6ஆம் வகுப்பிலிருந்து 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது குறித்த சர்ச்சை 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள ஒரு தீர்க்கப்படாத முரண்பாட்டிலிருந்து எழுகிறது. தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை கணிதம், அறிவியல், சட்டம் ஆகியவற்றை கற்பிப்பதில் ஆங்கிலத்தின் தனித்துவமான முக்கியத்துவத்தை பல இடங்களில் மிகச்சரியாகவே பாராட்டுகிறது. மேலும் அதனை பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் போன்ற பிற அந்நிய மொழிகளுடன் சேர்க்கவில்லை. அதே நேரத்தில் இந்த கல்விக் கொள்கை மும்மொழி திட்டத்தையும் பரிந்துரைக்கிறது. அதன்படி 3 மொழிகளை கற்கும்போது 2 மொழிகள் இந்தியாவைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அவற்றில் ஒன்று தாய்மொழியாக இருப்பது நலம் என்கிறது. ஆனால் இது நடைமுறையில் ஆங்கிலத்தை ஒரு அந்நிய மொழியாக ஒதுக்கி வைக்கிறது. மொழிகளை கற்பது குறித்து தேசிய கல்விக் கொள்கை கொண்டுள்ள பிற வரவேற்கத்தக்க கருத்துக்களை புறந்தள்ளிவிட்டு இந்த அம்சத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE செயல்படுத்தியுள்ளது. 6ஆம் வகுப்பிலிருந்து 3 மொழிகளை அறிமுகப்படுத்திய அதே நேரத்தில் 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களும் 3 மொழிகளை படிக்க வேண்டும் என்றும் அவற்றில் 2 மொழிகள் பாரதிய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அது கூறியது. இதனால் ஒரு மாணவர் ஆங்கிலத்துடன் பிரெஞ்சு மொழியை 2வது மொழியாக தேர்வு செய்திருந்தால் அவர் பிரெஞ்சு மொழியை கைவிட்டுவிட்டு 2 பாரதிய மொழிகளுக்கு மாற வேண்டியிருக்கும். அவற்றில் ஒன்று அவர்களுக்கு முற்றிலும் புதிய மொழியாக இருக்கும். இது அவர்களின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களை பாதிக்கலாம். மேலும் ஏற்கனவே இருந்த மொழிகளுக்காக பள்ளிகள் உருவாக்கி வைத்திருந்த கற்பிக்க உதவும் வளங்களும் கட்டமைப்பும் வீணாகலாம். இந்த அறிவிப்பிற்கு எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் போன்ற மொழிகளை தேர்வு செய்திருக்கும் 7, 8, 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கூடுதலாக ஒரு பாரதிய மொழியை மட்டும் தேர்வு செய்தால் போதும் என்று CBSE கூறியுள்ளது. மேலும் இந்த 3வது மொழிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு இருக்காது. இருப்பினும் இவை தற்காலிக ஏற்பாடுகள்தான். 6ஆம் வகுப்பிலிருந்து 2 பாரதிய மொழிகளுடன் 3 மொழிகளை கற்க வேண்டும் என்ற கொள்கையை நோக்கி CBSE தொடர்ந்து முன்னேறி வருகிறது. மத்திய அரசின் முடிவுகளுக்கு தேசிய கல்விக் கொள்கை வழிகாட்ட வேண்டுமென்றால் அது மாணவர்களின் நலனை சிறந்த முறையில் காக்கக்கூடிய வகையில் மொழிகளை கற்றுக்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். அறிவியல் மற்றும் கணித பாடங்களை மாணவர்கள் தங்கள் தாய்மொழியிலும் ஆங்கிலத்திலும் சிந்தித்து பேசும் வகையில் உயர்தர இருமொழி பாடப்புத்தகங்கள் கற்றுக்கொள்வதற்கான பொருட்கள் தேவை என்று தேசிய கல்விக் கொள்கை குறிப்பிடுகிறது. STEM என குறிப்பிடப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகியவை இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என கருதும்போது தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் சமநிலையில் வைக்கிறது. அதே நேரம் மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் முன்னோக்கி செல்வதை மேம்படுத்த 2ஆம் நிலை கல்வியில் ஜப்பானிய, ஜெர்மன் மொழிகளை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அது பேசுகிறது. உலக அளவில் உள்ள அதிநவீன வேலைகளுக்கு இந்தியர்களின் திறனை மேம்படுத்தி இந்தியாவின் வளர்ச்சியை உந்தித்தள்ள தேவையான மனித வளத்தை உருவாக்குவதே அரசின் தொலைநோக்கு பார்வை. பழமைவாத போக்கிற்கு திரும்புவதற்கு பதிலாக கல்வி முயற்சிகள் இந்த தொலைநோக்கு பார்வைக்கு பயன்படும் வகையில் முன்னோக்கி பார்க்க வேண்டும். CBSEயின் நடைமுறைகள் பெரும்பாலும் இந்தியாவின் பிற கல்வி வாரியங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறுவதால் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் கற்பிப்பதே சிறந்த வழி. மேலும் கற்பிப்பதற்கான வளங்கள் இருக்கும் இடங்களிலும் மாணவர்கள் விரும்பும் இடங்களிலும் அவர்கள் விரும்பும் ஒரு 3வது மொழியை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பையும் வழங்கலாம்.